Hey guys, welcome back. This is Adit. இது எமது வலைத்தள விருத்தியாக்கம் அழகின்ற PHP பரப்பிற்கான 3வது வகுப்பு. இந்த கிளாஸ் மூலமாக guys நாங்கள் லேர்ன் பண்ண போகிற விஷயம் PHP ஆப்பரேட்டர். இதுவரைக்கும் நாங்கள் PHPயில் வெப் டெவலப்மெண்ட் அழகில் HTML மற்றும் CSS நாங்கள் முழுமையாக கற்றிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக PHP எனும் பகுதியில் கடந்த வகுப்புகளில் நாங்கள் மொத்தமாக 2 வகுப்புகள் மூலமாக சில அடிப்படை நுட்பங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்துருக்கோம். PHP என்றால் என்ன, அது எப்படி ரன் ஆகும், எப்படி நாங்கள் ஒரு வேரியபிள் ஒன்று வரையறை செய்வது, இப்படியான அடிப்படையான விஷயங்கள் நாங்கள் போன கிளாஸ்லாம் படிச்சிருக்கோம். ஸோ கைஸ், நாங்கள் இந்த கிளாஸ் மூலமாக லேர்ன் பண்ணியிருக்கிற விஷயம் PHP என்ற ஆப்பரேட்டர். பொதுவாக கைஸ், நாங்கள் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாச்சும் செயற்பாடுகளை பொதுவாக PHPங்கிறது ஒரு பேக்எண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ரைட்? நாங்கள் ஒரு பேக்எண்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ கைஸ், இங்கே நாங்கள் எங்களோட லாஜிக்கை வந்து நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். எங்களோட லாஜிக்ங்கிறது கைஸ் இப்போ நாங்கள் 2 நம்பரை நாங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த 2 நம்பரை நாங்கள் கூட்ட போகிறோம், ரைட்? அல்லது ஒரு 10 மாணவர்களோட மார்க்ஸை நாங்கள் இன்புட்டாக பெற்று அதை கொண்டு சராசரி நாங்கள் கணிக்க போகிறோம். ஸோ இதுக்குங்கிற லாஜிக் நாங்கள் அப்ளை பண்ணணும். இங்கே சில செயற்பாடுகள் எங்களுக்கு நடக்க போதும். அப்படியான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறதுக்காக, அந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிற விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள், ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. இது பைத்தனில் நாங்கள் படித்த மாதிரி தான். பைத்தனில் எங்களுக்கு ஏராளமான ஆப்பரேட்டர்ஸ் நாங்கள் பார்த்துருந்தோம். அதே மாதிரி PHPலையும் எங்களுக்கு ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. இது மிகவும் இலகுவான ஒரு பகுதி. இந்த PHPயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெயினாக 6 விதமான இயக்கிகள் காணப்படுது. அதில் ஒன்று வளமையை போல எண்கணித்தல் இயக்கி அப்படின்னு சொன்னால் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். இங்கே நாங்கள் பொதுவாக கைஸ் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிறது வளமையை போல கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் இப்படியான செயற்பாடு. அதே போல் 2வது டைப்பை பார்த்தீங்கன்னா சாட்டுதல் அல்லது ஒப்படை இயக்கி என்று சொல்லக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். நாங்கள் ஏதாச்சும் ஒரு பெருமானங்களை ஒரு மாறிக்கு நாங்கள் வரையறை செய்வதற்காக, ஒரு மாறிக்கு நாங்கள் பெருமானங்களை வழங்குறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இயக்கிகள் எல்லாமே சாட்டுதல் இயக்கிகள், அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். அதே போல் நாங்கள் 2 பெருமானங்களை வந்து ஒப்பிட்டு பார்ப்பதற்காக ஒப்பீட்டு இயக்கிகள் நாங்கள் பயன்படுத்துவோம். ஓகே, கம்பேரிஷன் ஆப்பரேட்டர். கைஸ், இப்போ நான் வந்து ஒரு க்ரைட்டீரியா ஒன்று செட் பண்ணுறேன். வெப்சைட்டில் ஒரு ஃபீல்டு ஒன்றில் நான் செட் பண்ண போகிறேன். அந்த குறித்த புலத்தில் குறைந்தது 10 பெருமானங்களும் கூடியது ஒரு 15 பெருமானங்களும் என்டர் பண்ண வேணும். அதே மாதிரி அங்கே வரக்கூடிய பேட்டர்ன் ஒன்று நாங்கள் செட் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்னில் வந்து கேபிட்டல் லெட்டர் வர வேணும், ஸ்மால் லெட்டர்ஸ் வர வேணும், இப்படியான விஷயங்கள். அப்போ நாங்கள் என்டர் பண்ணுற பெருமானமும் ஆல்ரெடி அங்கே லாஜிக்கில் இருக்கக்கூடிய பெருமானமும் ஒன்றா இருக்கா இல்லையான்னு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறது. அல்லது இப்போ நாங்கள் ஒரு லொகின் சிஸ்டம் ஒன்று தயாரிக்கும் பிள்ளைகள், அந்த லொகின் சிஸ்டமில் நாங்கள் என்டர் பண்ண போகிற யூசர் நேம் பாஸ்வேர்டும் சிஸ்டமில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டும் சரியா இல்லையான்னு பார்க்குறது. அப்போ இப்படியான செயற்பாடுகளுக்காக நாங்கள் பயன்படுத்த போகிற இயக்கிகள் சொல்லுவோம் கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பீட்டு இயக்கி. அதே மாதிரி எங்களுக்கு இங்கே புதுசாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பிள்ளைகள், அதிகரிப்பு அல்லது குறைப்பு இயக்கிகள் என்று சொல்லக்கூடிய இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். இதை பொதுவாக நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா லூப்பில் பெருமானங்களை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அப்டேட் பண்ணுறதுக்காக பிள்ளைகள் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பரேட்டர், புது விஷயம் இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். அதே மாதிரி தர்க்க இயக்கிகள் காணப்படும் லாஜிக்கல் ஆப்பரேட்டர். ஓகே, இது எதற்கு யூஸ் பண்ணப்படும் பிள்ளைகள், 2-3 கம்பேரிஷன் செயற்பாடுகளை நாங்கள் ஒன்றாக வச்சு கொண்டு ஒரு லாஜிக்கை நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். உதாரணமாக எங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சரியா இருக்கா, அதோட யூசரோட ரோல் வந்து அட்மினா இருக்கா, அப்படி இருந்தால் அட்மின டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணு. ஓகே, அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் சரியா இருக்கா, அதோட ரோல் வந்து ஸ்டூடெண்டா இருக்கா, அப்படி இருந்தால் ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணு. அப்போ இப்படி நாங்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நிபந்தனைகளை வந்து நாங்கள் ஒன்றா சேர்ப்பதற்காக இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர், இது ஒன்றும் இல்லை பிள்ளைகள், இது நாங்கள் வளமையாக படித்த ஒரு விஷயம் தான். எல்லாம் எங்களுக்கு பயங்கர ஈஸி. நாங்கள் ப்ராக்டிக்கல் மூலமாக மிகவும் தெளிவாக பிள்ளைகள் நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னு சொன்னால் கைஸ் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. கமெண்ட்ஸை பார்த்துட்டு பிள்ளைகள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். டியூட் எதுவும் தேவைன்னு சொன்னாலும் என்னிட்ட கேளுங்க, நான் சென்ட் பண்ணி விடுறேன். இல்லாட்டி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே, நான் டியூட்டை சென்ட் பண்ணி விடுவேன். கொஞ்சம் எங்களுக்கு இந்த பாடப்பரப்பை நீங்கள் கடினமாக விளங்காமல் இலகுவாக படிச்சிடுங்க. இன்றைக்கு வார அதிகமான வினாக்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஸ்ட்ரக்சர் பகுதியில் வெப் டெவலப்மெண்ட்டில் எங்களுக்கு வாரது PHP பார்ட் ஃபார்மோட ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். அதோட எங்களுக்கு செயற்பாடுகளை செய்யணும்னா இந்த ஆப்பரேட்டர்ஸ் கண்டிப்பாக முக்கியம்.
இந்த வகுப்பு மூலமா நான் ஆப்ரேட்டர் முடிப்பேன். இதுக்கு அடுத்த வகுப்புல பிள்ளைகள் நாங்க நிபந்தனை கூற்றுகள் இஃப் கண்டிஷன் சம்பந்தமாக நாங்க பார்க்கலாம். சரியா? ரைட். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, எங்களுக்கு எண்கணித இயக்கிகள் என்று சொல்லியிருக்க பிள்ளைகள் அரித்மெட்டிக் ஆபரேட்டர். இது வளமையை போல நாங்க பைத்தன்ல படிச்ச மாதிரி கூட்டல் இருக்கு, கழித்தல் இருக்கு, பெருக்கல் இருக்கு, பிரித்தல் இருக்கு. அண்ட் இது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மாடியுலஸ். நாங்க மாடியூல் பண்றது பிரிச்சு மிச்சம் பார்க்கறது, மீதி பிரிப்பான்னு சொல்லலாம் இல்லையா? ரைட். அண்ட் எங்களுக்கு டபுள் ஸ்டார் மார்க் வரும் பிள்ளைகள். இந்த டபுள் ஆஸ்டரிக்ஸ் நாங்க சொல்லுவோம் எக்ஸ்போனன்ட் அல்லது பவர் என்று சொல்லுவோம், அடுக்கு. ஓகே, நாங்க ப்ராக்டிகல் வைஸா கைஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் எப்படி நாங்க ஒரு பிஹெச்பியை வந்து ஒரு பிஹெச்பி ஃபைலை கிரியேட் பண்றேன், எப்படி நாங்க அதை சர்வர்ல ஸ்டோர் பண்றேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும் கைஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட லோக்கல் ஹாஸ்டல்ல ஏஎல் என்ற ஒரு ஃபோல்டர் எடுத்து கைஸ், அந்த ஃபோல்டர்ல ஆப்பரேட்டர் டாட் பிஹெச்பி என்று சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சி ஓகே, நான் வந்து லோக்கல் ஹாஸ்ட் அண்ட் தென் ஏஎலுக்குள்ள ஆப்பரேட்டர் டாட் பிஹெச்பி என்று சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ கைஸ், உங்களுக்கு அது நீங்க வளமையே போல இந்த சர்வர் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கைஸ் உங்களுக்கு கிரீன் கலர் லைட் ஒன்று இருக்கும். இந்த கிரீன் கலர் உங்களுக்கு ஹைலைட் ஆகும்னா உங்களோட சர்வர் வந்து ஸ்டார்டட்னு சொல்லி மீனிங். ஓகே, வளமையே போல தான் கைஸ். ரைட், இந்த ஃபைலை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது ஏஎல் ஆப்பரேட்டர் டாட் பிஹெச்பி. ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் எடுக்கலாம். நான் வளமையாக யூஸ் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதில் போயிட்டு கைஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க, ஃபைல் அண்ட் தென் ஓப்பன் ஃபோல்டர். இதில் எங்களோட ஃபைலை வந்து சூஸ் பண்ண சொல்லுது கைஸ். நான் வந்து சூஸ் பண்ண போகிறது திஸ் பிசிக்குள்ள அண்ட் தென் லோக்கலிட்டி சிக்குள்ள. அதுக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது கைஸ் எங்களோட ஜாம் சர்வர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜாம் அண்ட் தென் அதுக்குள்ள htdocs என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். சி htdocs அண்ட் தென் ஏஎல் அண்ட் தென் இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண கைஸ் எங்களுக்கு வருது ரைட் எங்களோட ஃபோல்டர். அண்ட் தென் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணினால் எங்களுக்கு நாங்கள் இப்போ கிரியேட் பண்ண ஃபோல்டர் கைஸ் எங்களுக்கு இங்கே இருக்கும். இதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அந்த ஃபோல்டருக்குள்ளே காணப்படுற எல்லா ஃபைல்ஸும் எங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே ஃபைன். இதில் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது கைஸ் ஆப்பரேட்டர் டாட் பிஹெச்பி. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எங்களுக்கு அந்த ஆப்பரேட்டர் டாட் பிஹெச்பி ஃபைலானது ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, சிம்பிள். ரைட், தென் நான் இப்போ இங்கே வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் பாருங்க, எதுவுமே எனக்கு இல்லை. நாங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஹெச்பி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் கைஸ். பிஹெச்பிக்கான ஆரம்பம் இது, பிஹெச்பிக்கான முடிவு இது. ஓகே, இதுக்குள்ள நாங்கள் அவுட்புட்டை பார்க்கணும்னா கைஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது எக்கோ. அந்த எக்கோ வந்து கேஸ் சென்சிட்டிவ் அல்ல, நீங்கள் எப்படியும் யூஸ் பண்ணலாம். எக்கோவுக்குள்ள நான் ஹலோ என்று சொல்லி டைப் பண்ணிட்டு கைஸ் மறக்காம தொங்கல்ல செமிகோலன் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம் பாருங்க, எங்களுக்கு ஹலோன்றது டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ நாங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ எக்கோ பண்ண போகிறோம் பாருங்க, சிம்பிள் எக்கோ பண்ண போகிறேன் 5 அண்ட் தென் சக 10. ஓகே, 5ஓட 10 கூட்டி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 5ஓட 10 கூட்டினா கைஸ் எனக்கு வர வேண்டியது 15. ஸோ இங்கே நான் ரீஃப்ரெஷ் பண்ண எனக்கு வர ரிசல்ட்டை பாருங்க 15. ஓகே, இதே இது நான் 5 வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்தா என்ன நடக்கும்ன்றக்கா பார்க்கலாம். இங்கே நான் டபுள் கோட்ஸை ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறேன் கைஸ். இப்போ நான் ஃபைலுக்கு போயிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க, இப்போ எனக்கு வந்தது சேம் ரிசல்ட். ஓகே, இது எங்களுக்கு எரர் காட்டாது. எங்களுக்கு நான் ப்ளஸ் கொடுத்தனா இருந்த கைஸ் எங்களுக்கு கூட்டும். பட் இங்க இருக்கிற ரெண்டுமே எனக்கு ஸ்ட்ரிங்டா இருக்கும்னு சொன்னா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ 2 சொன்னா அந்த 2 பரிமாணத்தையும் சேர்த்து காட்டும். ஓகே, ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க, இப்போ எனக்கு வார் ரிசல்ட் 5ஓட நான் 10 கூட்ட சொல்றேன் கைஸ். ஸோ அதனால எனக்கு கூட்டி காட்டுது 5 10 எங்களுக்கு 15. ரைட், பட் எங்களுக்கு பைத்தன்ல இது எரர். ஓகே, பட் பிஹெச்பில கைஸ் எங்களுக்கு சேர்த்து காட்டும், ஐ மீன் கூட்டி காட்டும். ஓகே, 2 பரிமாணங்களையும் எங்களுக்கு கூட்டும். கவனமா நீங்க குழம்பிடக்கூடாது. பைத்தன்ல கைஸ் எங்களுக்கு இதை நாங்கள் அப்ளை பண்ணோம்னு சொன்னா 2ஐயும் எங்களுக்கு சேர்த்து காட்டும். இது மீனிங் இருந்தால் கன்கட்டனேட் பண்ணி காட்டுமா. ரைட், எப்படி எங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து பைத்தன்ல இவ்வாறு வரும், எப்படி 5 10. ஓகே, பட் இங்க எங்களுக்கு ரிசல்ட் 5ஓட 10 கூட்டி 15 வரும். பிகாஸ் நாங்கள் இங்க யூஸ் பண்ணது கைஸ் பிளஸ் ஆகி. ஓகே, அதே டைம் நாங்க வந்து ஒரு இன்டிஜரோட ஒரு ஸ்ட்ரிங்ல காணப்படக்கூடிய ஒரு நம்பர் நான் கூட்ட போறேன். இப்போ எனக்கு ரிசல்ட் பிள்ளைகள் பிஹெச்பி ஆனது நாங்கள் சொல்ற மாதிரி எங்களுக்கு இப்படி ரிசல்ட் தரும். ஓகே, கேஸ் இல்லை வேணும்னா நான் நம்பிக்கை இல்லாட்டி கைஸ் நான் 20 போட்டு காட்டுறேன் பாருங்க. 20ஓட 5 கூட்டினா 25 எனக்கு வரணும். வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. இது எது பைத்தன் ஸ்ட்ரிங்கோட இன்டிஜரை நான் கூட்ட போறேன்னா இருந்தால் எரர் மெசேஜ் எனக்கு காட்டும். ஓகே, வெரி சிம்பிள் திங் கைஸ். இப்போ நான் 5.5ஓட
20 நான் கூட்ட போறோம் பாருங்க. ஆன்சர் 25.5. ஓகே, ரைட். ஸோ கைஸ், இப்போ நாங்க வந்து இதே செயற்பாடுகளை கழிச்சு பார்க்கலாமா? ஸோ மைனஸ் கொடுக்கும் பாருங்க. மைனஸ் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்க கைஸ். ரீஃப்ரெஷ் பண்ணா அதுக்கு முன்னே கால்குலேஷன் நடக்கும். ஸோ நாங்க எந்த செயற்பாட்டை பண்ணாலும் கைஸ், நாங்க அரித்மெட்டிக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணமாக இருந்தா எங்களுக்கு அதுக்கான ஃபங்க்ஷன் நடந்தே ஆகும். பட் கவனம், நீங்க ஸ்ட்ரிங் 2 ஷேப்ல பிள்ளைகள் கூட்ட போகல. தொங்கல்ல நீங்க ஸ்ட்ரிங் போட்டா நான் எக்கோ பண்ண சொல்றேன். இந்த ஸ்ட்ரிங்கை என்ன நடக்கும்னு பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்றேன். நான் எப்படி கேட்டிருக்கணும் அதே போல் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். கவனம். ஓகே, காரணம் கைஸ், நாங்க வந்து கூட்ட போறது ஒரு பிளஸ் சைனா எங்களுக்கு காணப்படுமா இருந்தா, ஐ மீன் எங்களோட ஆபரேட்டர் வந்து பிளஸ்ங்கிறதால கைஸ், இந்த பிளஸ் நாங்க இன்வெர்டட் கமாக்குள்ள கொடுக்க கூடாது. ஓகே, அப்படி கொடுத்தோம்னா கைஸ் எங்களுக்கு வர போறது எரர். இப்போ எங்களுக்கு ஆன்சர் ஃபங்க்ஷன் ஆகும் பாருங்க. சாரி, அப்படி கொடுத்தோம்னா எங்களுக்கு வர எரர்ல கைஸ் எங்களுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டும். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். சரியா? ரைட். அண்ட் லெட்ஸ் see ரிசல்ட். இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்டோட வந்து நான் கூட்டி காட்டுறேன் பாருங்க. லைக் ஏபிசியோட நான் 20 கூட்ட போறேன். இப்போ எனக்கு வர ரிசல்ட்டை பாருங்க, எரர். பிகாஸ் நாங்க இங்க ரியலா ஒரு எழுத்தோட இலக்கத்தை கூட்டுறோம். எழுத்தோட இலக்கத்தை எங்களுக்கு கூட்ட இயலாது. அதனால வரது காய்ஸ் எங்களுக்கு எரர். ஓகே, சிம்பிள் திங். இப்போ நாங்க செயற்பாடுகள் செய்யறதுக்காக சில ஆபரேட்டர் நான் எடுக்க போறோம் பாருங்க. ரீஃப்ரெஷ். அதுக்காக நான் சில மாறிகளை வந்து இங்க டிக்ளேர் பண்ண போறேன் காய்ஸ். உதாரணமா எக்ஸ்ங்கிற ஒரு மாறி, எக்ஸுக்கு பெருமானம் 10. தென் $sign yங்கிற மாறி, y பெருமானம் வந்து 5. இப்போ கீழுக்கு நான் எக்கோ பண்றேன் பாருங்க. எக்கோ பண்ண போறோம் $sign x and then சக $sign y. எக்ஸோட y கூட்டி எனக்கு எக்கோ பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வா ரிசல்ட்டை பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணுங்க கைஸ். ரீஃப்ரெஷ் பண்ணா 15. பெர்ஃபெக்ட். ஓகே, தென் நாங்கள் அடுத்த லைனுக்கு போகணும்னா கைஸ் மறக்காம நாங்கள் பிரேக்கை வந்து நாங்கள் எக்கோ பண்ணணும். இதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் இல்லாட்டி என்ன நடக்கும்னு காட்டுறேன் பாருங்க. 2 தடவை நான் எக்கோ போடுறேன். ஓகே, 2 தடவை எக்கோ போட்டு கைஸ், இப்போ நான் இங்க கொடுக்க போற ஃபங்க்ஷன் எக்ஸ்ல இருந்து y கழிங்கிறதுக்காக நான் மைனஸ் போடுறேன். ஓகேவா? ரைட். ஸோ நான் மைனஸை போட்டுட்டு கைஸ், ஆஃப்டர் தட் நான் இப்போ இங்கே வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. எனக்கு கழிச்சிருக்கு. பட் எனக்கு வார அவுட்புட் கைஸ் 15.5ங்கிறது எனக்கு 15.5ங்கிறது கைஸ் எனக்கு சேர்ந்து வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் HTML நாங்கள் என்னத்த கோடிங் அப்ளைகள் என்டர் பண்ணி கொடுத்தாலும் அது எங்களுக்கு ஒரே லைனுக்கு தான் பிரிண்ட் பண்ணும். அடுத்த லைனுக்கு போகணும்னா நாங்கள் பிரேக் பண்ண வேணும். ஓகே, இது நாங்கள் படித்த விஷயம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே என்டர் பண்ணி ரைட் எக்கோ. ஓகே, எக்கோ இன்வெர்டட் கமாக்குள்ள BRங்கிற டேக் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, பிரேக் டேக். இப்போ பிரேக் என்ன நடக்கும் அப்ளிகள், பிரேக் எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனா 5 எனக்கு கீழுக்கு போகும். ரைட், இது ஒரு வே. அல்லது இந்த பிரேக்கை நாங்க கால் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு பிள்ளைகள். சிம்பிளா நாங்க தொங்கல்ல ஒரு டாட் வச்சுட்டு, ஓகே, தொங்கல்ல ஒரு டாட் வச்சுட்டு இங்க நாங்க என்ன பண்ணலாம்னா இதுக்குள்ள நாங்க பிரேக் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன மீனிங்டா, இங்க நடக்கிற ஃபங்க்ஷனோட நாங்க யாரை சேர்க்க போறோம்னா இந்த ஸ்ட்ரிங்கை. ஓகே, தென் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க, சேம் அவுட்புட். சரியா? இப்போ இதே மாதிரி பிள்ளைகள் நாங்க எல்லா ஆபரேட்டரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க நான் டாட் வைக்கிறேன் பாருங்க. டாட் அண்ட் தென் டாட் பிரேக் டேக். ஓகே, இப்போ நான் சிம்பிளா கைஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ரைட், இப்போ நான் இங்க ஸ்டார் மார்க் போடுறேன் பாருங்க பெருக்கலுக்கு. இங்க நான் ஸ்லாஷ் போடுறேன் பாருங்க பிரித்தலுக்கு. அண்ட் தென் கீழே கைஸ் நான் போடுறேன் பாருங்க மாடியுலஸ். மாடியுலஸுக்காக பெர்சன்டேஜ் அண்ட் தென் அடுக்குக்காக கைஸ் நான் போடுறேன் பாருங்க ஸ்டார் மார்க். ஸோ இதுக்கு எனக்கு ரிசல்ட் என்ன வரணும் திங்க் பண்ணி பாருங்க. 5ஓட 10 கூட்டமெண்டா கைஸ் 15. அண்ட் தென் இங்க எனக்கு என்ன வரணும் சொல்லுங்க. 10ல இருந்து நான் 5 கழிக்கும் பிள்ளைகள் கழிச்சா 5. அண்ட் தென் இங்க நான் பார்த்தேன் இருந்த பிள்ளைகள் 10ஓட நான் 5 பெருக்கிறேன் எனக்கு 50. அண்ட் தென் இங்க நான் நடக்கிற ஃபங்க்ஷன் 10 நான் 5ஆல பிரிக்க நான் பிரிச்சாங்களுக்கு ஆன்சர் 2. மாடியுலஸ் என்ன சொன்ன பிள்ளைகள் பிரிச்சு மீதி 10 5ஆல பிரிச்சா மிச்சம் எத்தனை 0. அண்ட் தென் அடுத்து எனக்கு 10ன் 5ஆம் அடுக்கு. ஸோ 10ன் 5ஆம் அடுக்குன்னு சொன்னா பிள்ளைகள் எனக்கு கடும் சிம்பிள். நாங்கள் 5 0 ஆட் பண்ணோம்னா சரி. ஓகே, ரைட். இப்போ நான் ஃபங்க்ஷன் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். வந்த அவுட்புட் வந்து ரைட்டா ராங்கான்னு சொல்லி ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் பாருங்க. நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ண மாதிரி கைஸ் நாங்கள் கால்குலேட் பண்ண மாதிரி எங்களுக்கு சேம் ரிசல்ட் வந்திருக்கு. இதில் நான் கொஞ்சம் நல்லா ஒருக்கா பாருங்க பிள்ளைகள். நான் 5.0 போடுறேன். இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பைத்தன் என்ன பண்ண மாட்டேன் கைஸ், நாங்கள் தசமதானத்தில் என்ன செயற்பாடுகளை பண்ணினாலும் ஃபைனல் அவுட்புட் எனக்கு தசமதானத்தில் தரும். ஆனால் PHP அப்படி இல்லை. இங்கே நான் 5.0ல இருந்த பிள்ளைகள்
சாரி 10ல இருந்து நான் 5.0 கழிச்சாலும் எனக்கு ஆன்சரை பாருங்க 5 தான் வருது, 5.0 வராது. கவனம். இதே இது நாங்க 10.2ல இருந்து நாங்க 5.0 கழிச்சோம்னா பிள்ளைகள் நிச்சயம் எங்களுக்கு ஆன்சர் தசமதானம். அது பிரச்சனை இல்ல. ஆனா நாங்க 2 முழு பெருமானங்களை கால்குலேட் பண்ற டைம் எங்களுக்கு ஆன்சர் முழு எண்கள்லாம் வரும் பிள்ளைகள். இதை நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, சிம்பிள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா guys, எங்களுக்கு இந்த ஸ்லாஷ் இருக்கு தானே பிரிக்கிற டைம். நாங்க பைத்தன்ல ஒரு நம்பரை நாங்க பிரிச்சோம்னா guys, நிச்சயம் எங்களுக்கு ஆன்சர் தசமதானத்துல வரும். ஆனா இங்க அப்படி இல்ல பாத்தீங்களா? இங்க எங்களுக்கு எல்லாமே முழுத்தான புள்ளிகள். ஆன்சர்ஸ் எங்களுக்கு முழு எண்கள்ல வரும்டா, இங்க எங்களுக்கு முழு எண்கள்லாம் வரும். அது பிரச்சனையே இல்ல. நீங்க 10.0 5.0 பிரிச்சாலும் புள்ளிகள் எங்களுக்கு ரிசல்ட்டை பாருங்க முழு எண்கள் தான். பிகாஸ் இது முழு எண் தானே. இதை நாங்க கால்குலேட் பண்ணி வாரது பிள்ளைகள் எங்களுக்கு முழு எண்ணுங்கிறதால அந்த விடை எங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இது வந்து கஷ்டம் எதுவுமே இல்லை பிள்ளைகள். இதுதான் எங்களுக்கு சிம்பிளான அரித்மெட்டிக் ஆபரேட்டர். ஓகே, டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா guys நீங்க கேளுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க பிள்ளைகள், அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஒன்றும் இல்லை, நாங்க பைத்தன்ல படிச்ச அதே விஷயம் தான் பிள்ளைகள். இங்க இப்போ கீழுக்கு நான் ப்ராக்டிகலா காட்டுறேன் பாருங்க. இப்போ நாங்க வந்து எக்ஸ்ங்கிற மாதிரி நாங்க பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒய்ங்கிற மாதிரி நாங்க பார்த்துருந்தோம் guys. இப்போ நான் கீழுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எக்கோ பண்றேன். ஓகே, யார் எக்கோ பண்ண போறேன்னு சொன்னா பிள்ளைகள் எக்ஸ், ரைட்? ஸோ எங்களுக்கு அவுட்புட்டை பார்த்தோம்னு சொன்னா guys, எங்களுக்கு எக்ஸை பிரிண்ட் பண்ணி காட்டும் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்றேன். எக்ஸின் பெருமானம் எங்களுக்கு 10. அதன் பின்னர் கீழுக்கு $x சமன் $x plus 2 அப்படின்னு சொல்லி கொடுக்கேன், அல்லது 1 அப்படின்னு கொடுக்க பிள்ளைகள். ஓகே, அதாவது எங்களுடைய x சமன் x plus 1 என்று கொடுக்க. அப்படின்னா 10ஓட 1 கூட்டி x யாரா மாறும் guys? 11ஆ மாறும். பின்னர் நான் கீழுக்கு எக்கோ பண்ண சொல்றேன். அடுத்த லைன்ல வேணுமேங்கிறதுக்காக பிரேக் பண்றேன். ஆஃப்டர் தட் guys நான் ஒரு டாட் வச்சுட்டு அந்த x வந்து பிரிண்ட் பண்ண கேட்க. ஓகே, ஸோ கீழுக்கு எனக்கு யாரை காட்டும்னா பிள்ளைகள் x சமன் போட்டனா இருந்தா x இட பெருமானம் மாறும் என்று அர்த்தம். x சமன் போட்ட பிள்ளைகள் x இட பெருமானம் மாறுது, சமன் போடலண்டா மாறாது. கவனம். அப்ப x இட பெருமானம் 10 guys. 10ஓட நான் 1 கூட்டுறேன், கூட்டினா பெருமானம் எங்களுக்கு எத்தனை? 11. அப்ப யார் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணும்? 11 பிரிண்ட் பண்ணும். இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ண guys, இது எங்களுக்கு ஸ்டார்ட்ல நான் மேல கொடுத்த எக்கோ, அதனால வந்தது 10. கீழே பாத்தீங்கன்னு சொன்ன guys, நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்க x. அந்த x எங்களுக்கு 10ஓட 1 கூட்டி 11, அதனால எங்களுக்கு 11 பிரிண்ட் பண்ணிருக்கு. ரைட்? ஓகே, சிம்பிள் guys, எங்களுக்கு கஷ்டம் இல்லை. தென் ப்ரௌசர்ல காட்டுறோம் பாருங்க, எங்களுக்கு வந்த ஆன்சர் வந்து 10 11. ஓகே, அண்ட் இதே ஃபங்க்ஷனை guys நாங்க ஷார்ட்கட்ல செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் எக்ஸோட 2 கூட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் சமன் எக்ஸ் பிளஸ் 2 சொன்னா இங்க எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 12. ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க 12. இதே இது நான் ஷார்ட்கட்ல இந்த அசைன்மெண்ட், இந்த சாட்டுதல் வேலைகளை guys நான் இது ஷார்ட்கட்ல பண்ணணும்டா, இதுக்கான ஐடியா தான் இந்த எக்ஸ் சமன் எக்ஸ் பிளஸ் 2 கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்க இப்படி கொடுக்கலாம். எப்படி? எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு கொடுக்கலாம் பிள்ளைகள். எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு சொன்னா பைத்தன்ல நாங்க படிச்ச மாதிரி எக்ஸ் சமன் எக்ஸ் பிளஸ் 2 அர்த்தம். ஓகே, இப்பயும் பாருங்க ஆன்சர் 2. இப்போ நான் நீங்க 5 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எக்ஸ் சமன் எக்ஸ் பிளஸ் 5 அர்த்தம். சி ஆன்சர் 15. எல்லாம் பைத்தன்ல படிச்ச மாதிரி தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இது கஷ்டம் இல்லை guys. அப்ப எங்களுக்கு x சமன் y என்று சொன்னா x-க்கு பெருமானம் நான் y அசைன் பண்றேன்னு அர்த்தம். ஓகே, x சமன் y என்று சொல்லி கொடுத்த பிள்ளைகள் x ஓட பெருமானம் யாரு? y. x plus equal y என்று சொல்லி கொடுத்தா x சமன் x plus y என்ற அர்த்தம். x minus equal y என்றா x சமன் x minus y என்ற அர்த்தம். x star equal y என்று சொன்ன பிள்ளைகள் x சமன் x into y என்ற அர்த்தம். x slash equal by y என்று சொன்ன பிள்ளைகள் x is equal to x by y என்று சொல்லி அர்த்தம். ரைட்? அதே மாதிரி தான் பிள்ளைகள் மாடுலஸும் x மாடுலஸ் ஈக்குவல் y என்று சொன்னா x சமன் x மாடுலஸ் y. ஓகே, சிம்பிள். இதொருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருக்குன்னு சொன்னா guys நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் எங்களுக்கு ஒப்பீட்டு இயக்கி. இங்க புதிதாக 2 ஆபரேட்டர் நாங்க படிக்க போறோம் பிள்ளைகள், அதற்காக சொல்றேன். ஒப்பீட்டு இயக்கி என்றது நாங்க 2 பெருமானங்களை கம்பேர் பண்ணி பார்க்கறது இல்லையா? ரைட், இப்ப கவனிச்சுக்கோங்க. நான் வந்து guys மேலுக்கு அதே வேல்யூ அப்படி எனக்கு இருக்கட்டும், கீழுக்கு பாருங்க எங்களுக்கு அந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர்ல என்னென்ன ஆபரேட்டர் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க டபுள் ஈக்குவல், இது பைத்தன்லையும் படிச்சோம் இல்லையா? டபுள் ஈக்குவல் போட்டோம்னு சொன்னா guys, இது எங்களுக்கு 2 பெருமானங்களை நாங்க சமனான்னு சொல்லி செக் பண்றது. ஓகே, உதாரணமா இங்க பாருங்க $x டபுள் ஈக்குவல் $y என்று சொன்னா x வந்து y க்கு சமனான்னு பாக்குறது. ரிட்டர்ன் ட்ரூ இஃப் x is equal to y. x ஆனது y க்கு சமனா இருந்தா இது ட்ரூ எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
இது எங்களுக்கு ட்ரிபிள் ஈக்குவல் போட்டோம்னு சொன்னா guys, இது உங்களுக்கு புதுசு பாருங்க ட்ரிபிள் ஈக்குவல். இந்த ட்ரிபிள் ஈக்குவல் போட்ட மாதிரி தான் இதுக்கு பேர் ஐடென்டிக்கல் என்று சொல்லி அர்த்தம் பிள்ளைகள். அது ஒத்த பெருமானம் என்று நாங்க பாக்குறது. ரைட், இதோட மீனிங் என்னன்னா, இப்ப எக்ஸ் ட்ரிபிள் ஈக்குவல் ஒய்ன்னு சொன்ன பிள்ளைகள் எக்ஸும் ஒய்யும் சமனா அதோட எக்ஸோட டேட்டா டைப்பும் ஒய்ட டேட்டா டைப்பும் சேமா. அப்படி இருந்தா எனக்கு ட்ரூவா காட்டும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் ட்ரூ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அண்ட் தே ஆர் ஆஃப் த சேம் டைப். ஓகே, ரெண்டும் வந்து சேம் டைப்பா இருக்கணும், அதோட ரெண்டு பெருமானம் சமனா இருக்கணும். அப்படி இருந்தால் எனக்கு யாரை காட்டும் பிள்ளைகள்? ட்ரூவை. இந்த ஆப்ரேட்டர் நாங்க சொல்லுவோம் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லி. இது தவிர பிள்ளைகள் நான் சமன் அன்று என்று கேட்கறதுக்காக பைத்தன்ல நாங்க இதை தான் யூஸ் பண்றது, நாட் ஈக்குவல். இதுக்கு பதிலாக நாங்க இதுவும் யூஸ் பண்ணலாம், MySQL மாதிரி. இவரையும் யூஸ் பண்ணலாம், இவரையும் யூஸ் பண்ணலாம், நாட் ஈக்குவல். இது நாட் ஐடென்டிக்கல். இதோட மீனிங் என்ன சொன்னா guys, இப்ப எக்ஸ் வந்து நாட் ஐடென்டிக்கல், அங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் y நாட் ஐடென்டிக்கல், அங்கால பாத்தீங்கன்னு சொன்ன guys y கொடுத்திருக்கோம் பாருங்க. ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு y, எக்ஸ் வந்து yக்கு சமன் இல்லையா, or they are not of the same type. அப்ப எக்ஸும் ஒய்யும் சமன் இல்லாட்டியும் எனக்கு ட்ரூ காட்டும், அல்லது எக்ஸும் ஒய்யும் சேம் டைப் இல்லைன்னு சொன்னாலும் பிள்ளைகள் எனக்கு ட்ரூ காட்டும். ஓகே, அடுத்து கிரேட்டர் தென் உங்களுக்கு தெரியும், லெஸ் தென் தெரியும் பிள்ளைகள். கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் டு தெரியும், லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும். வெரி சிம்பிள் திங். இதை நாங்கள் ஒருக்கா ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் காய்ஸ். இதில் வந்து நான் ரெண்டு வேல்யூ அடிச்சிருக்கேன் பாருங்க, எக்ஸும் ஒய்யும். ஓகே, கேளுக்கு நான் எக்கோ பண்ணி சொல்றேன் பாருங்க, எக்கோ பண்ணுங்க. என்னத்தை எக்கோ பண்ணுங்கன்னு சொன்னா $x டபுள் ஈக்குவல் $y அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் guys. எக்கோ பண்ண சொல்லியிருக்கேன் $x டபுள் ஈக்குவல் டு $y. இதை நான் இப்போ வந்துட்டு பிள்ளைகள் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு எதுவும் வரலன்ற பிள்ளைகள் மீனிங் இது ஃபால்ஸ். எதுவும் ரிசல்ட் வரல மீனிங் ஃபால்ஸ். இது நான் நாட் ஈக்குவல் டு சொல்லி கொடுக்கும் பாருங்க. கொடுத்தா இது எனக்கு சமநிலை பிள்ளைகள். சமநிலைன்னு சொன்னா இதனால வாரங்களுக்கு ஃபங்க்ஷன் அவுட்புட் பிள்ளைகள் ட்ரூ. எக்ஸ் வந்து ஒய்க்கு சமன் இல்லை, அதனால எங்களுக்கு என்ன வரணும்? ட்ரூ வரணும். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ட்ரூக்கு லாஜிக்கல் வேல்யூ என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் பிள்ளைகள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ட்ரிபிள் ஈக்குவல் போடுறேன். ட்ரிபிள் ஈக்குவல்னு சொன்னா என்ன? இது ரெண்டும் சேம் டைப்பா, அதோட ரெண்டும் சேம் வேல்யூவா? இது ரெண்டும் சேம் வேல்யூ இல்லை, அப்ப எனக்கு ஃபால்ஸ் வரணும். ஸோ எந்த அவுட்புட்டும் வரக்கூடாது. ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, நோ அவுட்புட். இது எது கைஸ்? நான் வந்து இப்போ மாத்திரம் பாருங்க, 10ம் 10.0 நான் போடுறேன் பாருங்க. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் கைஸ், எனக்கு ஆன்சர் வரல பாருங்க. நான் சேவ் பண்றேன், சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன், ஆன்சர் வரல. ரெண்டுமே சேம் டைப் தானே கைஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு டபுள் ஈக்குவல் போட்டு காட்டுறேன் பாருங்க. எக்ஸ் வந்து ஒய்க்கு சமன் நான் கேட்பேன். இது 10.0 இது 10, ரெண்டுமே சமன் தானே பிள்ளைகள் வேல்யூ. அப்ப இங்க ரீஃப்ரெஷ் பண்ண எனக்கு என்ன காட்டுது? 1 காட்டுது. பட் நான் இங்க ட்ரிபிள் ஈக்குவல் போட்டா எனக்கு ஆன்சர் ஃபால்ஸ். காரணம் என்ன? இது ரெண்டுமே எங்களுக்கு சமன், ஆனா ரெண்டின் டைப் எங்களுக்கு டிஃபரெண்ட். இது ஃப்ளோட் டைப், இது இன்டிஜர் டைப். ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, அதனால எனக்கு ஃபால்ஸ். வெரி சிம்பிள் திங். ஓகே, அண்ட் இப்போ நாங்க நாட் ஈக்குவல் ஒர்க்கா பார்க்கலாம் பிள்ளைகள். அப்ப பாருங்க, நான் கேட்கிறேன் எக்ஸ் வந்து ஒய்க்கு சமன் இல்லையான்னு சொல்லி கேட்கிறேன். சமன் இல்லையான்னு கேட்டா இது ரெண்டு சமனே, அதனால எங்களுக்கு வாரது ஃபால்ஸ். சி ஃபால்ஸ். இதே நாங்க ஷார்ட்கட்ல இப்படியும் கேட்கலாம் பிள்ளைகள், எல்லாம் ஒன்றுதான். தென் ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க, ஃபால்ஸ். இது நான் 2 மாத்துறேன். இப்போ நான் கேட்கிறேன் சமன் இல்லையான்னு சொல்லி, ஓம் சமன் இல்லை, அதனால எனக்கு வார ஆன்சர் ட்ரூ. ரைட், நான் மீண்டும் 10 மாத்துறேன் guys. 10 மாத்திட்டு இப்போ நான் நாட் ஐடென்டிக்கல் போட போறோம் பாருங்க. இதுக்கு நான் 10.0 நான் போடுறேன். ஓகே, தென் ரீஃப்ரெஷ். 10.0 சொன்ன பிள்ளைகள் இதுவும் எனக்கு 10.0, இதுவும் 10.0. ரெண்டோட பெருமானம் எனக்கு சமன், அதோட ரெண்டுக்குமான டேட்டா டைப்பும் எனக்கு சமன். இதுவும் வந்து ஒரு தசமதான பெருமானம், இதுவும் யார பிள்ளைகள்? அதே தசம பெருமானம். அப்ப நான் செக் பண்ணி பார்க்கிறேன். நாட் ஐடென்டிக்கல் என்ன பண்ணுது? என்னத்தை செக் பண்ணுது? ரெண்டும் வந்து ஒரே டைப்பா இருக்கா, ரெண்டுமே வந்து ஒரே டைப் இல்லையா, அல்லது ரெண்டுமே ஒரே பெருமானம் இல்லையான்னு செக் பண்ணும். இங்க எங்களுக்கு ரெண்டுமே சேம் டைப், ரெண்டுமே சேம் வேல்யூ. அப்ப இதுல வார அவுட்புட் எங்களுக்கு ஃபால்ஸ் காய்ஸ். ஓகே, தென் ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க, ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட்டுக்கு செக் பண்ணும், ரெண்டுமே ஒரே பெருமானம் இல்லையான்னு பார்க்கும். இது ரெண்டுமே ஒரே பெருமானம், அப்ப ஃபால்ஸ். அல்லது அடுத்த நிபந்தனை செக் பண்ண போகும், ரெண்டுமே ஒரே டைப் இல்லையான்னு பார்க்கும். இது ரெண்டுமே ஒரே டைப், அப்ப அதுவும் எங்களுக்கு ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் எங்களுக்கு வர ரிசல்ட் என்ன காய்ஸ்? ஃபால்ஸ். இப்போ நான் 10.0 மாத்திரத்தை நான் 10.2 மாத்திரம் பிள்ளைகள். இப்போ செக் பண்ணி பார்க்கும், ரெண்டுமே ஒரே பெருமானம் இல்லையான்னு பார்க்கும். நோ, இது ரெண்டுமே ஒரே பெருமானம், அப்ப அது ஃபால்ஸ். ஓர் ரெண்டுமே ஒரே டைப் இல்லையான்னு பார்க்கும். இது ஃப்ளோட் டைப், இது இன்டிஜர் டைப், ரெண்டுமே ஒரே டைப் இல்லை, அப்ப எங்களுக்கு ட்ரூ ஆக்டிவ் ஆகும். ஸோ வார ஆன்சர் பாருங்க guys, ட்ரூ. ஓகே,
அதே மாதிரி இப்ப நான் 5 போடுறேன்னு பாருங்க. 5 போட்டு நான் இருந்தா guys எங்களுக்கு இங்க எப்படி ட்ரூ வரும் ஆன்சர்? ரெண்டுமே ஒரே பெருமானம் இல்ல. அதனால எங்களுக்கு வருது ட்ரூ. கிளியர்? அங்கால greater than or equal to less than or equal to வளமையான கேஸ் பிள்ளைகள் ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. கஷ்டம் இருந்தா சொல்லுங்க. ரைட்? நாங்க ப்ராக்டிகல் எங்க ஃபார்ம் வந்து நாங்க ஹேண்டில் பண்ணக்குள்ள அங்க நாங்க பார்க்கலாம். புதிய ஆபரேட்டர்ஸ் மட்டும் பிள்ளைகள் நாங்க இங்க பார்க்கலாம். ரைட்? தென் நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் அதிகரிப்பு குறைப்பு அதாவது இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். இதுல ரெண்டு விதமான இன்கிரிமெண்ட் இருக்கு பிள்ளைகள். இன்கிரிமெண்ட் சொன்னா அதிகரிக்கிறது தானே, அதுக்காக நாங்க யூஸ் பண்றது பிளஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுல அந்த பிளஸ் சைன் பிள்ளைகள் டபுள் பிளஸ் போடணும். இந்த பிளஸ் நாங்க முன்னுக்கு போட்டா இது ப்ரீ இன்கிரிமெண்ட், பின்னுக்கு போட்டா போஸ்ட் இன்கிரிமெண்ட். டிக்ரிமெண்ட் சொன்ன பிள்ளைகள் குறைக்கிறது, அதனால ரெண்டு மைனஸ் நாங்க போடுவோம். முன்னுக்கு போட்டோமா இருந்த பிள்ளைகள் இது எங்களுக்கு ப்ரீ டிக்ரிமெண்ட், பின்னுக்கு போட்டோம்னா இதுக்கு பேர் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஓகே, இதுல மீனிங் என்னண்டா அழகா பாருங்க. இப்ப நான் எக்ஸ்ங்கிற ஒரு மாறி எடுக்கும் பிள்ளைகள் வளமையா இருந்த மாதிரி இருக்கட்டும். எக்ஸுக்கு பெருமானம் எத்தனைங்களுக்கு 10. இப்ப நான் எக்கோ பண்ண போறோம் பாருங்க. $sign x plus plus. ஓகே, $sign x plus plus அல்லது நான் அழகா காட்டுறோம் பாருங்க. எங்களுக்கு எக்கோ பண்றேன் பிள்ளைகள், எக்கோ பண்றேன் $sign x plus $sign x. ஓகே, எக்ஸோட $sign x plus 1 சொல்லி நான் சொல்றேன் பிள்ளைகள். இதோட மீனிங் என்ன? $sign x ஓட ஒன்றை கூட்டுங்க, ஒன்றை கூட்டி பிரிண்ட் பண்ணுங்க. $sign x இந்த பெருமானம் பிள்ளைகள் 10. இப்ப 10ஓட நாங்க ஒன்றை கூட்டினோம்னு சொன்னா வார் ரிசல்ட் எங்களுக்கு 11 இல்லையா? இப்ப நான் இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க பிள்ளைகள், ஒன்று அழகா விளங்கிடுங்க. ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, வார் ரிசல்ட் என்ன? 11. கீழக்கு நான் பிரேக் பண்ண போறோம் பாருங்களா. எக்கோ நாங்க பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணிட்டு guys இப்ப நான் எக்கோ பண்ண போறேன். சேம் திங்க $sign x plus 1 அல்ல $sign x. இப்ப எக்கோ பண்ணா என்ன வரும் பிள்ளைகள்? 11 வருமா 10 வருமா? கெஸ் பண்ணுங்க. இங்க எனக்கு ஆன்சர் யார் வரணும்? 10 வரணும். ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, ஆன்சர் 10. எப்படி 10 வந்த? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிள்ளைகள், அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணா தான் பெருமானம் மாறும் இல்லையா? சமன் போட்டா தான் பெருமானம் மாறும். இங்க ஜஸ்ட் நான் எக்ஸோட ஒன்றை கூட்டி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேனே தவிர எக்ஸ நான் ஒன்றை கூட்டி மாத்தல. இது இந்த ஸ்டெப்ஸ்ல மட்டும், இந்த டைம் மட்டும் எக்ஸோட ஒன்றை கூட்டி 11 மாறி இருக்கு, மாறி பிரிண்ட் ஆயிருக்கு. அதுல பெருமானம் எங்களுக்கு அப்டேட் ஆகல. சரியா? அப்ப கீழக்கு நான் எக்ஸ கால் பண்ற டைம் எனக்கு என்ன ஆன்சர் வந்துட்டு guys? எக்ஸ் இந்த பெருமானம் மாறலையே. அப்ப ஒரிஜினல் வேல்யூ உங்களுக்கு 10 வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. இதான் எங்களுக்கு வித்தியாசம். கிளியர்? ரைட். இப்போ நாங்க பார்க்க போறது பிள்ளைகள், இந்த எக்ஸோட நாங்க ஒன்றை கூட்டுறோம் தானே, இந்த எக்ஸோட ஒன்றை கூட்டத்துக்கு பதில் எங்களுக்கு ஷார்ட்கட்ல பிள்ளைகள் நாங்க ஒரு வேல்யூவை நாங்க யூஸ் பண்ணலாம், ஒரு ஆபரேட்டர் நாங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் எங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். இப்ப நாங்க எக்ஸோட ஒன்றை கூட்டணும் பிள்ளைகள், இங்க பாருங்க, நான் வந்து நார்மலா மேலுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுக்கும் பாருங்களா. $sign x சமன் $sign x plus 1. என்ன அர்த்தம்? எக்ஸோட ஒன்றை கூட்டி எக்ஸ் மாறுது. இப்ப எனக்கு வேல்யூ மாறுதா இல்லையா பிள்ளைகள்? வேல்யூ மாறுது. $sign x சமன் $sign x plus 1. அப்ப எக்ஸ் சமன் போட்டதால எனக்கு வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். கீழக்கு நான் எக்கோ பண்றேன்னு பாருங்க $sign x. அப்ப நான் எக்ஸ எக்கோ பண்ண பிள்ளைகள் 10ஓட ஒன்றை கூட்டி 11 மாறிடுமே. இப்ப எனக்கு யாரை பிரிண்ட் பண்ணும்? 11 பிரிண்ட் பண்ணும். ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, 11. இதே சேம் டாஸ்க் guys நாங்க x சமன் x plus 1 கொடுக்கிறதுக்கு பதிலா $sign x plus plus போடலாம். ஓகே, $sign x plus plus போடலாம். $sign x plus plus என்றா மீனிங் பிள்ளைகள், இந்த x plus plus க்கு மீனிங் என்னடா? x ஓட ஒன்றை கூட்டுங்க, x ஓட ஒன்றை கூட்டுங்க. அப்ப x ஓட ஒன்றை கூட்டினா இந்த டைம் யார் அப்டேட் ஆயிரும்? 11 அப்டேட் ஆயிரும். சோ x பிரிண்ட் பண்ண கேட்கேன். இப்ப எனக்கு வார ஆன்சர் பாருங்க பிள்ளைகள், சேம் ரிசல்ட். பட் இதோட மீனிங் நல்லா விளங்கிடுங்க. அந்த மீனிங் நல்லா விளங்கிடுங்க பிள்ளைகள். இந்த பிளஸ் பிளஸ்னா முன்னுக்கு போட்டா என்ன நடக்கும்ன்றக்கா பாருங்களா. ரைட், முன்னுக்கு போட்டா என்ன நடக்கும்னு பாருங்க. இதே ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, சேம் ரிசல்ட். முன்னுக்கு நான் பிளஸ் பிளஸ் போட்டாலும் சேம் ரிசல்ட், பின்னுக்கு நான் பிளஸ் பிளஸ் போட்டாலும் சேம் ரிசல்ட். இங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும் பிள்ளைகள். அது என்ன, முன்னுக்கு நாங்க போட்டாலும் சேம் ரிசல்ட் வருது, பின்னுக்கு போட்டாலும் சேம் ரிசல்ட் வருது, அப்படின்னா ரெண்டும் ஒன்று தானே, அப்ப நாங்க ரெண்டையும் ஒரே மாதிரி பாவிக்கலாமான்னு சொல்லி டவுட் வரும் பிள்ளைகள். நோ, இது எங்களுக்கு நான் எக்கோவை கீழே கொடுத்ததால எனக்கு எப்படி நடந்திருக்கு, நான் ப்ராக்டிக்கலா காட்டுறேன் பாருங்க. எக்கோ நல்லா கவனிங்க. எக்கோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு காட்ட போறது பிள்ளைகள் போஸ்ட் இன்கிரிமெண்ட். ஓகே, மீனிங் என்ன? எக்ஸ் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கும், பின்னால நான் சகவை போடுவேன். தென் நான் இப்ப பிரிண்ட் பண்றேன் பாருங்க, ஆன்சர் எனக்கு 10.
11 அல்ல 10. எப்படி 10? இதோட மீனிங் guys நல்லா விளங்கிடுங்க. எக்கோ பண்ணி சொல்றேன். $sign x plus plus இல்லையா? இதோட மீனிங் x எக்கோ பண்ணு and then ஒண்ட கூட்டு. இதான் மீனிங். x ஃபர்ஸ்ட்க்கு பிரிண்ட் பண்ணு and then ஒண்ட கூட்டு. அப்ப x ஃபர்ஸ்ட்க்கு பிரிண்ட் பண்ணா அவுட்புட் யார் அடிக்கும்? x எத்தனை இப்போ 10. 10 பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி போட்டு ஒண்ட கூட்டு. கூட்டுனா இப்ப x யாரா மாறிட்டு 11 மாறிட்டு. 11 எப்ப மாறும்? x பிரிண்ட் பண்ணி போட்டு தான் guys 11 மாறும். இப்ப நான் பிரேக் பண்றேன் பாருங்க எக்கோ பிரேக் பண்றேன் guys பிரேக் பண்ணிட்டு இப்ப நான் டாட் பண்ணி பாருங்களா இப்ப நான் x கால் பண்றேன் x கால் பண்ணா guys எனக்கு என்ன வரணும் 11 வரணும் எப்படி நான் மேலுக்கு x பிரிண்ட் பண்ணேன் ஃபைன் யார் அடிச்சது 10 பிளஸ் பிளஸ் 10 பிரிண்ட் பண்ணி போட்டு உண்டோ கூட்டுமெல்லோ கூட்டினா x யாரா மாறி இருக்கும் 11 இப்ப நான் மீண்டும் பிரிண்ட் பண்ண போறேன் யாரு guys x இந்த நியூ வேல்யூ என்ன உங்களுக்கு 11 ஓகே சிம்பிள் அப்ப ஏன் எங்களுக்கு மேல காட்டலன்னு நீங்க கேட்கலாம் நீங்க என்ன கொடுத்தீங்க கோடிங் $sign x plus plus கொடுத்தீங்க இல்லையா $sign x plus plus கொடுத்தீங்க முன்னுக்கு நீங்க எக்கோ கொடுத்தீங்களா இல்லையே அப்ப இது எக்கோ ரிட்டர்ன் பண்ணுது நான் எக்கோ எக்ஸ வந்து ரிட்டர்ன் பண்ணுது நான் எக்கோ பாவிச்ச தானே பிள்ளைகள் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும் கிளியர் தானே நான் நீங்க எக்கோ பாவிக்கலையே அப்ப அப்படி எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும் அது வேலையை பார்த்துட்டு தென் நாங்கள் உண்ட கூட்டுது கூட்டி போட்டு நான் திரும்ப எக்ஸ பிரிண்ட் பண்ண கேட்டா எனக்கு என்ன பண்ணும் பிள்ளைகள் கூட்டின பெருமானம் எனக்கு 12 பிரிண்ட் பண்ணும் சி யார பிரிண்ட் பண்ணும் 12 எக்கோ கொடுக்க பாருங்க எக்கோ கொடுத்த யார பிரிண்ட் பண்ணும் 12 பிரிண்ட் பண்ணும் பாத்தீங்களா ஏன் மேலுக்கு நான் எக்கோ கொடுக்கலையாப்பா கொடுத்தா தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும் சரியா அதான் மீனிங் பிள்ளைகள் விளங்கி எடுத்துக்கோங்க தென் இப்ப நான் கீழுக்கு நல்லா கவனிங்க கீழுக்கு மீண்டும் நான் எக்கோ போடுறேன் பிள்ளைகள் எக்கோ போட்டுட்டு நான் $sign x கொடுக்கேன் ஓகே $sign x கொடுக்கேன் இப்ப $sign x பிள்ளைகள் அதே மாதிரி பிரேக்குள்ள நாங்க கொடுக்கணும் என்ற அடுத்த லைன்ல வரதுக்காக இல்லாட்டி எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் பிள்ளைகள் $sign x வந்து நான் பாருங்க அழகா பிரேக்குள்ள நான் கொடுத்திருக்கேன் பிள்ளைகள் இப்ப எனக்கு கீழுக்கு $sign x நான் பிரிண்ட் பண்ண சொன்னேன் யாரை பிரிண்ட் பண்ணது 11 மீண்டும் கீழுக்கு $sign x பிரிண்ட் பண்ண சொல்றேன் இப்ப எனக்கு யாரை பிரிண்ட் பண்ணும் அதே 11 காரணம் x இட பெருமானம் மாறல தென் நான் கொடுக்கும் பிள்ளைகள் பாருங்க 11 இப்ப கீழுக்கு பாருங்க எக்கோ கொடுக்கேன் நீங்க எனக்கு சொல்ல போறீங்களா ரைட் இது அப்படியே காப்பி பண்ணி எடுக்க பிள்ளைகள் ஈஸிக்காக and then paste okay and then paste after that guys எங்களுக்கு echo and then paste then echo $sign x okay and then echo ரைட் இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்றேன் பாருங்க காப்பி பண்ணிடு guys காப்பி பண்ணிட்டு நாங்க சில அப்டேட் பண்ணுவோமா இங்க நான் போடுறேன் ஃபைன் and then இங்க போடுறேன் ஓகே தென் இப்போ நான் வந்து யா ஓகே ரைட் இது அவுட்புட் இருக்க பாப்போமா and then கீழே guys இத அப்படியே காப்பி பண்ணி போறோம்னா ஃபைன் நீங்க தான் சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட்க்கு இங்க எக்கோ பண்ணுது பிள்ளைகள் யாரு ஃபர்ஸ்ட்க்கு x எத்தனைங்களுக்கு 10 அப்ப 10 பிரிண்ட் பண்ணுது பிரிண்ட் பண்ணி போட்டு ஒண்ட கூட்டுது கூட்டினா எத்தனை 11 பிரேக் பண்ணி இப்போ உங்களுக்கு யாரை பிரிண்ட் பண்ணும் 11 ஃபைன் தென் பிரேக் பண்ணி இப்போ யாரை பிரிண்ட் பண்ண போகுது guys யாரை பிரிண்ட் பண்ண போகுது 11 எங்களுக்கு யாரு மேலுக்கு வந்த சேம் வேல்யூ ஃபைன் கேஸ் இல்ல இப்போ அழகா பாத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இங்க எக்கோ பண்ணுவோம் பிள்ளைகள் இல்லாட்டி எங்களுக்கு ஒரே லைன்ல வராது நான் எக்கோ பண்றேன்னா ரைட் எக்கோ யாரு break so break after that ஒரு space fine and then dot சரியா okay fine sorry கொஞ்சம் இருங்க ஆல்ரெடி எங்களுக்கு எக்கோ இருக்கு நாங்க break அப்ளை பண்ணா ஓகே பிள்ளைகள் break and then dot fine இப்ப கவனிங்களா அழகா செய்யலாம் உங்களுக்கு குழப்பம் இல்ல பிள்ளைகள் எக்கோல பிளஸ் பிளஸ் கொடுத்திருக்கேன் சோ எனக்கு x வந்து பிரிண்ட் பண்ணும் and then கூட்டினா 11 பிள்ளைகள் தென் கீழுக்கு எனக்கு பிரேக் பண்ணி x பிரிண்ட் பண்ண போது x யார் எங்களுக்கு 11 மீண்டும் x பிரிண்ட் பண்ண போது x யார் எங்களுக்கு 11 மீண்டும் x பிரிண்ட் பண்ண போது गाइस பிரிண்ட் பண்ண போது கவனம் x எங்களுக்கு 11 பிரிண்ட் பண்ணி போட்டு தான் கூட்டி இருக்கும் இப்போ x எத்தனை பிள்ளைகள் 12 சோ கீழுக்கு x பிரிண்ட் பண்ண கேட்க 12 ஆஃப்டர் தட் கீழுக்கு x பிரிண்ட் பண்றேன் x எத்தனை 12 பிரிண்ட் பண்ணி போட்டு தான் ஒண்ட கூட்டும் இப்போ எத்தனை எங்களுக்கு 13
ஸோ கீழுக்கு எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் 13 கீழுக்கு எக்ஸை பிரிண்ட் பண்ணது ஃபர்ஸ்ட்டுக்கு 13 அடிக்கும் 13 அடிச்சு பொறுத்த பிள்ளைகள் ஒன்றை கூட்டுது கூட்டின எத்தனைங்களுக்கு 14 இது எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் 14 கீழுக்கு எங்களுக்கு வேல்யூ மாறலையே அப்போ எங்களுக்கு யாரு 14 அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க சேம் ஆன்சரா இல்லையான்னு சொல்லி 10 3 தரம் 11 10 3 தரம் 11 உங்களை 12 12 13 13 14 14 12 12 13 13 14 14 சேம் அவுட்புட் இல்லையா சேம் அவுட்புட் இப்போ சின்ன சேஞ்சஸ் நான் பண்ண போறேன் பிள்ளைகள் அழகா பாருங்க ப்ரீ இன்க்ரிமெண்ட்டையும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டையும் நான் மிக்ஸ் பண்ண போறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு இங்க நல்லா கவனிங்கோ இப்போ நான் யாரை போட போறேன் முன்னுக்கு 2 பிளஸ் போடுறேன் ஓகே ரைட் அண்ட் தென் இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ற லைன் ஒன்றையும் பிள்ளைகள் நான் காப்பி பண்ணி கீழே போறேன் மீண்டும் நான் போடுறேன் ரைட் அண்ட் தென் இந்த இடத்த பிள்ளைகள் நான் பிளஸ் பிளஸ்ஸா கொடுக்கேன் இந்த இடத்துல நான் பிளஸ் பிளஸ்ஸா கொடுக்க போறேன் இதை நான் ரிமூவ் பண்ண போறேன் ரிமூவ் பண்ணிட்டு இதையும் நான் பிளஸ் பிளஸ்ஸா கொடுக்க போறேன் இது ரெண்டுக்கு நான் பின்னுக்கு பிளஸ் பிளஸ் இது ரெண்டுக்கு பின்னுக்கு பிளஸ் பிளஸ் அண்ட் தென் கீழே பிள்ளைகள் எக்ஸ் அண்ட் தென் எக்ஸ் இது எங்களுக்கு பிளஸ் பிளஸ் அண்ட் தென் முன்னுக்கு எங்களுக்கு பிளஸ் பிளஸ் அண்ட் தென் எங்களுக்கு எக்ஸ் இப்போ நாங்கள் அழகா ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் கைஸ் நான் அவுட்புட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணி போட்டு கைஸ் எங்களுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக நாங்கள் இப்போ என்ன நடக்க போதோ அதுக்கான அவுட்புட்டை மட்டும் பார்ப்போம் சரியா ஃபைன் இப்போ கவனிங்கோ ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு எக்கோ பண்ணுது பிள்ளைகள் எக்ஸை ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு தான் கூட்டுது எக்ஸ் யார் எங்களுக்கு 10 இப்போ கூட்டின எக்ஸ் எங்களுக்கு யாரா மாறிடும் பிள்ளைகள் 11 மாறிடும் இப்போ எக்கோ பண்றேன் அடுத்த லைன்ல எக்ஸை பிரிண்ட் பண்ணும் எக்ஸ் மாறிட்டு மாறின எக்ஸ் இருக்குங்களா பிள்ளைகள் 11 தென் அடுத்த லைனுக்கு வரும் பாருங்க அடுத்த லைன்ல கீழுக்கு அடுத்த லைன்ல பிரேக் பண்ண போதும் பிரேக் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டுது பாருங்க இங்க எங்களுக்கு ப்ரீ இன்க்ரிமெண்ட் சொன்ன பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டும் அண்ட் தென் பிரிண்ட் பண்ணும் கூட்டினா 11 ஒன்றை கூட்டின எத்தனை பிள்ளைகள் 12 12 கூட்டி போட்டு இப்போ எங்களுக்கு யாரை பண்ணுது பிள்ளைகள் பிரிண்ட் பண்ணுது பிரிண்ட் எங்களுக்கு எத்தனை 12 ஓகே அண்ட் தென் எக்ஸ் கேட்டிருக்கும் பிள்ளைகள் எக்ஸ் எங்களுக்கு எத்தனை இப்போ 12 திரும்பியும் எக்ஸ் எங்களுக்கு எத்தனை 12 இப்போ எங்களுக்கு எக்ஸை பிரிண்ட் பண்ணுது 12 பிரிண்ட் பண்ணும் பிரிண்ட் பண்ணி போட்டு ஒன்றை கூட்டுது கூட்டினா 13 இப்போ அடுத்த லைனுக்கு போகல என்ன வேல்யூ பிள்ளைகள் 13 இப்போ இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் எனக்கு கூட்டப்படுது இங்க எனக்கு 12 பிரிண்ட் பண்ணி போட்டு ஒன்றை கூட்டிட்டு கூட்டினா 13 இப்போ அடுத்த லைனுக்கு வந்த பிள்ளைகள் மீண்டும் எங்களுக்கு கூட்டுது இப்போ 13 மட்டும் எத்தனை 14 இப்போ எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி யாரு 14 ஏன் இங்க 13 அடிக்காம 14 வந்த பிள்ளைகள் இங்க எங்களுக்கு 12 அடிச்சது அதன் பிறகு ஒன்றை கூட்டினது கூட்டினா 13 இப்போ அடுத்த லைனுக்கு வருது வந்த எனக்கு 13 ஒன்றை கூட்டினா 14 அண்ட் தென் 14 பிரிண்ட் பண்ணுது அடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு பிரிண்ட் 14 இப்போ ஒன்றை கூட்டினா 15 கீழுக்கு வந்தா கூட்டுது 16 அண்ட் தென் பிரிண்ட் பண்ணது யாரு 16 இப்போ அடுத்த லைன்ல பிள்ளைகள் கூட்டுது 17 இப்போ யாரை பிரிண்ட் பண்ண போதும் 17 அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணு அப்ப 17 இப்போ ஒன்றை கூட்டினா 18 அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணு 18 அண்ட் தென் கூட்டு 19 கீழுக்கு பிரிண்ட் பண்ணு 19 அண்ட் தென் கூட்டு 20 இப்ப கீழுக்கு வந்தா கூட்டு அப்ப 21 கூட்டி போட பிரிண்ட் பண்ணு 22 சாரி இங்க எனக்கு 19 அண்ட் தென் கீழுக்கு வந்த கைஸ் எனக்கு ஒன்றை கூட்டினா 20 நோ 19 ஹியர் 19 ஒன்றை கூட்டின பிள்ளைகள் 20 அண்ட் தென் கீழுக்கு வந்துட்டு ஒன்றை கூட்டினா 21 அண்ட் தென் யாரை பிரிண்ட் பண்ணும் 21 ஆஃப்டர் தி கைஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணும் இப்போ எனக்கு வர ஆன்சர் 21 ஓகே செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க 10 11 11 4 தரம் 12 10 11 11 10 சாரி 10 11 4 தரம் 12 10 11 2 4 தரம் 12 ஃபைன் தென் எங்களுக்கு 14 14 16 17 17 14 14 16 17 17 ஃபைன் அடுத்து எங்களுக்கு 18 19 21 21 see same result ஓகே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியர்னு சொல்லி இதே டாஸ்க் தான் பிள்ளைகள் எங்களுக்கு டிக்ரிமெண்ட்டும் பண்ண போதும் ஓகே பாருங்க நான் இந்த பிளஸ் இருந்த இடத்தை எல்லாம் நான் மைனஸா போட்டு செய்வோம் சரியா பிளஸ் இருந்த இடம்லாம் பிள்ளைகள் நாங்க யாரா மாத்துவோம் மைனஸா மாத்துவோம் சிம்பிளா சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போறோம் நாங்க எல்லா பிளஸையும் யாரா மாத்த போறோம் பிள்ளைகள் மைனஸா மாத்த போறோம் முன்னுக்கு வந்தா அது முன்னுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நடக்கும் அண்ட் தென் பிரிண்ட் பண்ணும் பின்னுக்கு வந்த பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு அங்கால செய்யும் அப்ப எல்லா அவுட்புட்டையும் நாங்க சேஞ்ச் பண்ணலாம் ஓகே ரைட் இப்போ சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸை பிரிண்ட் பண்ணும் பிள்ளைகள் எக்ஸ் எங்களுக்கு யாரு 10 அது பிரச்சனை இல்லை ஓகே 10 எங்களுக்கு பிரிண்ட் பண்ணும் தென் பிரேக் பண்ணி பிள்ளைகள் எக்ஸை பிரிண்ட் பண்ணுது ஓ சாரி கொஞ்சம் இருங்க
நாங்க அழிச்சோம். சாரி, ரைட், மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ நாங்க அவுட்புட் இருக்க ரேஸ் பண்ணலாம். ரைட், இப்போ கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் எக்ஸ் மைனஸ் மைனஸ், ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸை பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் பண்ணி போட்டு கழிக்கும். ஒன்றை தான் கழிக்கிறதா? ரைட். அப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ண எக்ஸுக்கு எங்களுக்கு 10 பிள்ளைகள், 10ல் 1 பண்ண எத்தனை? 9. இப்போ கீழக்கு யாரை பிரிண்ட் பண்ண போதும்? எக்ஸ். எக்ஸ் எத்தனைங்களுக்கு? 9. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு கழிக்கும் பிள்ளைகள், கழிச்சா எங்களுக்கு 8, அண்ட் தென் யாரை பிரிண்ட் பண்ண போதும்? 8. ஆஃப்டர் தட் கைஸ் எங்களுக்கு பிரிண்ட் பண்ண போது 8, அதுக்கு பிறகு 8, அதுக்கு பிறகு பிரிண்ட் பண்ணு ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ 8, 8லேருந்து 1 கழிக்குது, கழிச்சா 7. இப்போ அடுத்த லைன்ல பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு கழிக்குது, 7ல இருந்து 1 போனா 6, அண்ட் தென் யாரை பிரிண்ட் பண்ண போதும்? 6. ஆஃப்டர் தட் 6 பிரிண்ட் பண்ணி போட்டு 1 கழிக்கும் பிள்ளைகள். இப்போ பிரிண்ட் பண்ண 6, 1 கழிச்சா 5. அடுத்த லைன்ல 1 கழிச்சா 4, இப்போ யாரை பிரிண்ட் பண்ணும்? 4. அடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட் கழிக்கும் பிள்ளைகள், கழிச்சா 3, அண்ட் தென் பிரிண்ட் பண்ணி யார் எங்களுக்கு? 3. அண்ட் தென் ஃபர்ஸ்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணும், அப்போ 3 பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் பண்ணி போட்டு 1 கழிக்கும் பிள்ளைகள், கழிச்சா 2. அடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் பண்ணா 2, 1 கழிச்சா பிள்ளைகள் 1. தென் அடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் பண்ணா 1, 1 கழிச்சா 0. கிளியர்? அண்ட் தென் அடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு கழிக்கும், அப்போ 0ல இருந்து 1 போனா பிள்ளைகள் -1, அண்ட் தென் -1 பிரிண்ட் பண்ணும். அடுத்த லைன்ல அதே -1 மீண்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஒரு அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ரீஃப்ரெஷ். 10 9 4 தரம் 8, 10 9 4 தரம் எங்களுக்கு 8, ஃபைன். அதுக்கப்புறம் 6 6 4 3 3 2, 6 6 4 3 3 2, அங்கால 1 -1 -1. எஸ், சேம் அவுட்புட். ஓகே, கஷ்டம் இல்லை எங்களுக்கு, கடும் ஈஸி பிள்ளைகள். அப்போ ஒன்றுமில்லை எங்களுக்கு, நாங்க இப்ப எக்ஸோட 1 கூட்டணும்ன்ற பிள்ளைகள், நாங்க எக்ஸமன் எக்ஸாக 1 கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் பிளஸ் கொடுத்தாலே ஓகே, எக்ஸோட 1 எங்களுக்கு கூட்டும். அது மாதிரி எக்ஸ்ல இருந்து நாங்க 1 கழிக்கணும்ன்ற பிள்ளைகள், எக்ஸமன் எக்ஸை 1 போறதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் மைனஸ் போட்டோம்னா காணும், எக்ஸ்ல இருந்து 1 கழிக்கும். எங்களுக்கு லூப்ல வந்து இது கடும் ஹெல்ப் பண்ணும் பிள்ளைகள். லூப் பண்ற டைம் நாங்க அடுத்த கிளாஸ்ல லூப் தானே படிப்போம். சாரி, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் முடிச்சு போட்ட பிள்ளைகள் லூப் படிப்போம் நாங்க. அந்த டைம் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் ஆகும் பாருங்க. ரைட். தென் அடுத்த ஆபரேட்டர் பாருங்க பிள்ளைகள், லாஜிக்கல் ஆபரேட்டர். இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ல நாங்க 4 விதமான ஆபரேட்டர் பார்க்க போறோம் பிள்ளைகள். ஒன்று AND ஆபரேட்டர், செகண்ட் OR ஆபரேட்டர், அடுத்தது XOR ஆபரேட்டர், அடுத்தது NOT ஆபரேட்டர். ரைட், கடும் சிம்பிள் எங்களுக்கு. இது வளமையா நாங்கள் லாஜிக்ல படிச்ச மாதிரி தான் பிள்ளைகள். AND பாருங்க, எங்களுக்கு ப்ராக்டிக்கலா செஞ்சு காட்டணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு, கடும் ஈஸி தான் இது எங்களுக்கு. ரைட், ஸோ ANDங்கிறது பிள்ளைகள் எங்களுக்கு எல்லா இடத்தாலையும் வரக்கூடிய அவுட்புட் எங்களுக்கு ட்ரூவா இருந்த தம்பிளைகள், ஃபைனல் அவுட்புட் யாரா இருக்கும் எங்களுக்கு? ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிகலாக காட்டுனிடுங்க. சி, இப்போ நீங்க போட போற பிள்ளைகள் பாருங்க, ஒரு நிபந்தனைகள் நான் போடுறேன் பாருங்களா. ரைட், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எங்களுக்கு கண்டிஷன் அப்ளை பண்ணி பிள்ளைகள் அழகா செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? உதாரணமா எக்ஸ் வந்து சமனா இருக்கா 10க்கு. ஓகே, எக்ஸ் வந்து சமனா இருக்கா 10க்கு. அண்ட் அதோட அண்டுக்கு நாங்க எப்படி போடலாம்? அண்ட் டைப் பண்ணலாம் பிள்ளைகள், அல்ல நீங்க இந்த குறியீட்டை போடலாம், ரெண்டுமே ஒன்றுதான். ஓகே, எக்ஸ் சமன் 10 இருக்கா அண்ட் ஒய் சமன் 5 இருக்கா. ஓகே, இப்படி கேட்கிறேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணணும் பிள்ளைகள், நான் எக்கோ போடணும். எக்ஸ் உண்மையா யாருக்கு சமன்? 10க்கு சமன். ஒய் உண்மையா யாருக்கு சமன் பிள்ளைகள்? 5க்கு சமன். அப்படின்னா இது எனக்கு என்னத்தை காட்டணும்? ட்ரூவை காட்டணும். அப்ப என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க, 1. சிம்பிள். ஓகே, இப்போ நான் கொடுக்க பாருங்க பிள்ளைகள், இங்க 10.0 நான் கொடுக்கேன். தென் இப்போ நான் என்ன பண்ணாலும் எக்ஸ் வந்து 10க்கு சமனா இருக்கா? எஸ், 10க்கு சமனா இருக்கு. அண்ட் ஒய் வந்து 5க்கு சமனா இருக்கா? 5க்கு சமனா இருக்கு. ஸோ எனக்கு வா ரிசல்ட் பாருங்க பிள்ளைகள், 1. இது நான் இங்க ட்ரிபிள் ஈக்குவல் போட்டு எனக்கு வார ஆன்சர் ஃபால்ஸ். எப்படி? எக்கோ பண்ணுங்க, இது எங்களுக்கு சமனா இருக்கா? டேட்டா டைப் சேமா இருக்கா? எங்களுக்கு ஃபால்ஸ். ஃபால்ஸோட நான் யாரை எண்ட் பண்ணாலும் பிள்ளைகள், ஃபைனல் ரிசல்ட் எங்களுக்கு யாரா மாறும்? ஃபால்ஸா மாறும். சி, வளமையா நாங்க பார்த்த விஷயம் தான். இது நான் நீங்க ஓர் ஆபரேட்டர் பயன்படுத்திட்டு இருந்தா, ஓர், ரைட், ஓர், அல்லது பிள்ளைகள் ஓருக்கு நாங்க இப்படி பாவிக்கலாம். இதுக்கு எனக்கு ஆன்சர் ட்ரூ. காரணம் என்ன? இந்த துண்டு எங்களுக்கு ஃபால்ஸ் பிள்ளைகள், ஆனா y எங்களுக்கு 5க்கு சமனே. y 5க்கு சமன்னு சொன்னா இது எங்களுக்கு ட்ரூ. ட்ரூவோட நாங்க ஃபால்ஸை ஓர் பண்ண பிள்ளைகள், வார ரிசல்ட் எங்களுக்கு என்ன? ட்ரூ. சிம்பிள். என்ன வலிமையா நாங்க பார்த்த விஷயம் தான் பிள்ளைகள்.
ஓகே, இது தவிர பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாட் ஆப்ரேட்டர் இருக்கு பிள்ளைகள், எக்ஸோர் இருக்கு. எக்ஸோர் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். நான் இப்ப டைப் பண்றேன் பாருங்க, எக்ஸோருக்கு பதிலா எக்ஸோர்னு போடுறேன். அண்ட் நீங்க வந்துட்டு பிள்ளைகள் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ எனக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 வந்திருக்கு. ஏன் 1? 0வோட 1 எக்ஸோர் பண்ண பிள்ளைகள் வா ரிசல்ட் எங்களுக்கு 1. எக்ஸோர் வந்து ஒற்றை எண்கள் ஒன்றிருந்தா வெளியீடு உண்டு. அதர்வைஸ் மற்ற இடம்லாம் யார் பிள்ளைகள்? வெளியீடு 0. கிளியர்? அப்ப எங்களுக்கு இங்க 0 இருக்கு பிள்ளைகள், இங்க 1 இருக்கு. 1ஓட 0வை நாங்க எக்ஸோர் பண்ணோம்னா வா ரிசல்ட் எங்களுக்கு என்ன? 1. இதே இது நான் ரெண்டையும் 1 ஆகி காட்டுறேன் பாருங்க. இது எங்களுக்கு 0. அப்ப இதுவும் எங்களுக்கு 1 பிள்ளைகள், இதுவும் எங்களுக்கு 1. ஐ மீன் இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்ப ரெண்டு ட்ரூ வந்தா எக்ஸோர் கூட வா ரிசல்ட் பாருங்க, blank 0. கிளியர்? சிம்பிள் திங். அதே மாதிரி பிள்ளைகள் நாட் போட்டு காட்டுறோம் பாருங்களா. ரைட். இப்ப எங்களுக்கு இதான் எங்களோட கண்டிஷன். ரைட். இதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் நான் நாட் போட்டு காட்டுறேன். நாட். நாட்டுக்காக பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நாங்க யூஸ் பண்றது இந்த குறியீடு. அப்ப இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்களா. நாட் போடுறேன். இது எங்களுக்கு ஆன்சர் ட்ரூ இல்லையா? எஸ். இது எங்களுக்கு ஆன்சர் ட்ரூ. அந்த ட்ரூ பிள்ளைகள் நான் நொட்டா மாத்துறேன். நொட்டா மாத்தினா வாரது எங்களுக்கு யாரு? ஃபால்ஸ். இது எது நான் இதை 10 பாயிண்ட் நோட்டா மாத்திரம் பாருங்க. இப்ப 10.0 10க்கு சமன் இருக்காண்டு பார்க்கும் சமன். டேட்டா டைப் சேம் ஆண்டு பார்க்கும் இல்ல, சேம் இல்ல. அப்ப இதனால எனக்கு வாரது பிள்ளைகள் ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ் எனக்கு நொட்டா மாறின எனக்கு வாரது ட்ரூ. அதனால எங்களுக்கு ரிசல்ட் பாருங்க பிள்ளைகள் ட்ரூ. ஓகே, ஸோ எப்படி நாங்க பல நிபந்தனைகளை நாங்க ஒன்றாக சேர்த்து சில லாஜிக்கல் ஆப்ரேஷனை நாங்க பண்றதுக்காக யூஸ் பண்றது பிள்ளைகள் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது எங்களுக்கு சின்ன விஷயம், நாங்க வளமையா பாக்குற மாதிரி. தென் அதே போல லாஸ்ட் ஆப்ரேட்டர் பாருங்க பிள்ளைகள், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் நாங்க எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்ன பிள்ளைகள், ரெண்டு ஸ்ட்ரிங்கை நாங்க ஒன்றா சேர்க்கறதுக்காக இதுக்கு நாங்க கன்கட்டனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். இது எங்களுக்கு இந்த டாட் குறியீடு. ஓகே, ஒண்ணுமில்ல, பழக பாருங்க. நான் இப்போ நல்லா பாருங்க, இப்போ நான் வந்து எக்கோ பண்ண போறேன். ஓகேவா? 5ஓட நான் கூட்டுறேன் பாருங்க. 5ஓட நான் கூட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். பிரேக். எனக்கு என்ன ஆன்சர் வரும்? நிச்சயம் எரர். காரணம் 5ஓட நான் பிஆர் வந்து கூட்ட இயலாது. இப்போ அங்கால 10 போறோம் பாருங்க. 5ஓட பிரேக்க கூட்டி 10 பிரிண்ட் பண்ண சொல்றேன். எனக்கு ஆன்சர் பிள்ளைகள் நிச்சயம் எனக்கு வரப்போறது எரர் வரும். காரணம் 5ஓட நாங்க பிஆர் கூட்ட இயலாது. அதனால எங்களுக்கு வார ஆன்சர் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எரர். ஆனா நாங்க ஐடியா பண்ணது என்னன்னு சொல்லி பிள்ளைகள், இவரோட இந்த பிரேக்கை நான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க யூஸ் பண்ண வேண்டியது பிள்ளைகள் டாட் குறியீடு. டாட்னு சொன்னா இந்த 5 இதோட பிஆர் சேருங்க. அப்ப பிரேக்ங்கிறது ஃபங்க்ஷன் நடக்கும் பிள்ளைகள். ஸ்ட்ரிங்கை நாங்க சேர்க்கிறோம். பிரேக் நடந்து அடுத்த லைன்ல யார் அடிக்கும் பிள்ளைகள்? 10. ஓகே, சி. ஸோ நாங்க ரெண்டு ஸ்ட்ரிங்கை அல்லது ரெண்டு வேல்யூவை நாங்க ஒன்றா சேர்க்கறதுக்காக இந்த டாட்டை பாய்ப்போம். உதாரணமா நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எக்கோ பண்றேன் பிள்ளைகள். யாருங்க எக்கோ பண்றேன். இப்ப நான் ஹலோ. ஓகே, ஹலோ அண்ட் தென் பிளஸ் நான் சதித் அப்படின்னு சொல்லி போடுறேன் பிள்ளைகள். ஓகே, அண்ட் எனக்கு இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க, ஆன்சர் எரர் வந்திருக்கு. என்ன எரர்? ரெண்டு ஸ்ட்ரிங்கை நாங்க உண்டா கூட்டலாம். ஒருவேளை நான் இந்த ஸ்ட்ரிங் ரெண்டையும் கூட்டி ஹலோ சதித் காட்டணுமா இருந்தா நான் யார் யூஸ் பண்ணணும் பிள்ளைகள்? டாட் யூஸ் பண்ணணும். இப்ப எனக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஹலோ சதித். சி, பாத்தீங்களா? அவ ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒண்டா சேர்க்கறதுக்காக நாங்க சக பாவிக்கிறோம்ல, இதுக்கு பதில் நாங்க டாட் பாய்ப்போம். இந்த ஆபரேட்டர் நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் கன்கட்டனேஷன். இதைத்தான் நாங்க அழகா பார்க்கலாம் பிள்ளைகள். இப்ப இங்க பாருங்க, நான் $நேம் எடுக்கேன். நேமுக்கு நான் யாரை கொடுத்துருக்கேன் பிள்ளைகள்? சதித் கொடுக்கேன். ஓகே, இப்ப நேம் எனக்கு பிரிண்ட் பண்ணக்குள்ள சதித் ராஜன் எனக்கு நடக்கணும் பிள்ளைகள். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா கீழுக்கு சி, நான் ஒரு வளமையை போல பிள்ளைகள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நாங்க யூஸ் பண்ண போறோம். எப்படி கொடுப்போம் நாங்க? $நேம் சமன் $நேம் சமன் ஆல்ரெடி இருக்கிற நேமோட நாங்க யாரை சேர்க்க போறோம்? ராஜை சேர்க்க போறோம். இப்படித்தானே கொடுக்கணும். நான் எக்கோ பண்றேன் பாருங்க பிள்ளைகள், யாரு? எங்கிட்ட நேம். இப்போ சதித்தோட ராஜ் சேர்ந்த பிள்ளைகள் எனக்கு ரெண்டு நேமை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வார அவுட்புட் எங்களுக்கு ரெண்டு நேம். இதே தான் நாங்க ஷார்ட்கட்ல எப்படி பண்ணலாம் பிள்ளைகள்? சேம் டியூட்டியை நாங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி ஷார்ட்டா பார்க்கலாம். எப்படி? டாட் ஈக்குவல் $நேம் டாட் ஈக்குவல் அங்கே யாரை போட போறேன்? ராஜ். இதன் மீனிங் என்ன? $நேம் சமன் $நேம் டாட் அங்கால ராஜ். ஸோ இப்போ நான் ராஜ் எங்களோட நேமை பிரிண்ட் பண்ண கேட்ட பிள்ளைகள் சேம் ரிசல்ட் எனக்கு வரும் பாருங்க. சிம்பிள். இதே இது எக்கோ பண்ணணும் ஹலோன்னு சொல்லி சேர்த்துன்னு சொன்ன பிள்ளைகள் எக்கோவுக்குள்ள ஹலோ அந்த ஸ்பேஸ் விட்டு பிள்ளைகள் நான் டாட் பண்றேன்.
அப்ப ஹலோங்கிற இந்த ஸ்ட்ரிங்கோட எனக்கு நேமை சேர்த்து பிரிண்ட் பண்ணி காட்ட போதும். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க, சிம்பிள். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் கைஸ் ஒருக்கா பார்த்துக்கோங்க. நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பிஹெச்பியோட கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அந்த கிளாஸ்ல நாங்கள் இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி ஸ்விட்ச், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் நாங்கள் லூப்பை பார்க்கலாம். ஓகே, நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி விடுறேன், ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க பிள்ளைகள். நான் டுமாரோ அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி விடுறேன். சரியா? ஓகே, குட் லக். ஒருக்கா நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. டவுட்ஸ் எதுவும் வர மாட்டேன் பிள்ளைகள், மறக்காம நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க. நான் ஒருக்கா செக் பண்ணி பார்த்து அதுக்கான ரிப்ளை தரேன். ஓகே, பாய்.